ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஏற்கனவே 2 months ago வந்து நான் போட்டிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நான் வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு மாதம் எனக்கு டைம் பத்தலை. ஸோ நான் 2 மாதம் நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ராடக்ட் வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. ஹெல்த் குட்னஸ்லேருந்து ரோஸ்மெரி வாட்டர் தான். இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்துட்டு டிசம்பர் மாதம் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நான் வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்துட்டு நான் 1 month அப்புறம் நான் வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்து 1 monthல எனக்கு பெருசாக எந்த ரிசல்ட்டுமே எனக்கு தெரியல. அப்படின்றதுனால தான் நான் வந்து இன்னும் ஒரு மாதம் நான் வந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு ஒரு 2 மாதம் கிட்ட நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர் 4th அந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் போஸ்ட் பண்ணுறேன் சொன்ன டைம் வந்து Jan 4th. பட் ஆனால் Jan 4th நான் வந்து போஸ்ட் பண்ணலை. ஸோ நான் 2 months அப்படின்னு சொன்னதுனால நான் அப்போ வந்து நான் Feb 4th வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போவுமே நான் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். Feb 4th நான் வந்து போஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன். நான் 4th வீடியோ எடுத்துட்டேன். பட் நான் என்னால் போஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்துட்டு இவ்வளோ டிலே ஆகியிருக்கு. ஸோ ஒன்றுமே இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒர்க் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இந்த டைம்லேயே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இவங்க வந்து என்னென்ன கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணும், பேபி ஹேர்ஸ் வந்துட்டு க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன சொன்னாங்க, ஓவரால் வந்து ஹேர் க்ரோத் வந்துட்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் வேறு என்ன, ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகாது, பிரேக் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அது ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே 3 டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் நைட் டைம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். மார்னிங் எதிர்த்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இன் மெத்தடு. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்டை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து போட்டுட்டு 15 minutes அப்புறமா ரின்ஸ் பண்ணிடணும் சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஃபாலோ பண்ணது வந்துட்டு லீவ் இன் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். எப்பப்பெல்லாம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்பப்பெல்லாம் இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ அப்படி விடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பெனிட்ரேஷன் இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆன உடனே இது நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 months நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் காலியாகி இருக்குது. இன்னும் இவ்வளோ பாட்டில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்தளவு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் ஓவரால் ஹேருக்கு நான் வந்து யூஸ் பண்ணலை. ஓவரால் ஹேருக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். என்னது ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees இது. 100 ml வந்து 200 rupees. அதுவும் வெறும் வாட்டர் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம டிஐஒய் மெத்தட்லையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டிஐஒய் மெத்தடில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதுமே நான் சொல்லிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரி லீவ்ஸ் போடலாம், அப்படின்னா ட்ரைட் லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கிறப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இறங்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த வாட்டரோட கலரே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிங்க்கு ப்ரௌன் அந்த மாதிரி கலர் வந்து மாறிடும். பட் ஆனால் இது வந்து ஹைட்ரோசோல் டைப். இது வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வரதுனால தான் நம்மளுக்கு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, ஆர்டர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்கும். இதுலேயுமே ஸ்மெல் இருக்கும். பட் ஆனால் அது கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ப்ராடக்ட்டோட ரிசல்ட் எல்லாமே ஒன்று தான். அதுலையாச்சும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேர்ஸ் ஆச்சும் வந்துச்சு. ஆனால் இது யூஸ் பண்ணி எனக்கு பேபி ஹேர்ஸ் வரவே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இந்த ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹேர் வந்து முளைக்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஓப்பனாகவே காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா பாருங்கள். முடி கொட்டின இடத்துல அப்படியே தான் இருக்குது. முடி வந்து வளரவே இல்லை. சின்ன சின்ன முடியெலாம் வந்து வளரவே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வேறு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த வின்டர் டைமில் தான் எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ அந்த ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சா போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இன்னுமே வந்துட்டு குறையலை. பட் முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் ஆகியிருக்கு. அது ஒரு வேளை நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலும் சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து குறைஞ்சுதா அப்படின்னு தெரியாதனால தான் அந்த ஹேர் ஆயில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் என்னோடய ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை ஸ்டாப் பண்ணேன். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மட்டும் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன்.
இது போட்டு வந்து இதனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஹேர் லென்த்தில் வந்துட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து குறையில இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ச்டேப் வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சேன். அப்போ வந்துட்டு 22 சம்திங் ஏதோ இருந்துச்சு. பட் என்னால் இப்போ இன்ச்டேப் வச்சு காட்ட முடியல. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் முடி வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு வளர்ந்துருக்கு. ஓவரால் ஹேர் க்ரோத் வந்துட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ இன்ச்டேப் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு காமிச்சிருந்துருக்கலாம் 1 இன்ச் வந்து வளர்ந்துருக்கா இல்லையான்னு. பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே வந்துட்டு ஓவரால் ஹேர் க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. இது வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணலை, ஆனால் மைல்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் தான் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி எனக்கு பேபி ஹேர்ஸ் வந்து முளைக்கல. இந்த முடியல வந்து நான் கட் பண்ணது வந்து நம்மளுக்கு வந்துட்டு வளர்றது தெரியுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த முன்னாடி இருக்க இந்த சின்ன ஹேர் வந்து கட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஓவரால் முடி வந்து வளருதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் வெட்டி விட்டேன். பட் ஆனால் எனக்கு இது வெட்டியுமே வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது இன்னும் வளர்ந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் ஓவரால் வந்து ஹேர் க்ரோத் வந்து வந்திருக்கு. இந்த ப்ராடக்டில் இது ஒன்று தான் பெனிஃபிட். ஓவரால் ஹேர் க்ரோத் வந்துட்டு எனக்கு இப்படி தான் ஒர்க் ஆகியிருக்கு. மற்ற இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றது எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆனஸ்ட் ரிவ்யூ தான், பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, ஆல்ரெடி சொன்னது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, சிலிக்கான் ஃப்ரீ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து திக்காக வந்து முடி வளரும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி பண்ணலை. எனக்கு வந்து யூஸ்வலாகவே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து 1 மாதத்தில் வந்து ரிவ்யூ தராமல் கொஞ்சம் டிலே பண்ணி இன்னும் 1 மாதம் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி ஹேர் க்ரோத் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து வச்சுருந்தேனே. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 2 மாதம் கழித்து நான் இப்போ இந்த ரிவ்யூ சொல்கிறேன். இது வந்து ஓவரால் ஹேர் க்ரோத் கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கு வந்து கொட்டின இடத்துல இன்னும் முடி வளரல. நான் எல்லா பார்ட்டிஷனுமே கூட நான் வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஜூம் பண்ணியுமே நான் கிட்ட கூட வச்சு காட்டுறேன். எனக்கு எல்லா சைட்லையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். முடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. கொட்டின முடி கொட்டினதாகவே தான் இருக்குது. சின்ன சின்ன முடியெலாம் எனக்கு வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் இது ஓவரால் ஹேர் க்ரோத் வந்து கொடுக்குது அப்படின்ற அந்த ஒரு ரீசன்னால நான் வந்துட்டு இது இன்னுமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து ஓவரால் ஹேர் க்ரோத் ஆச்சு, நம்மளுக்கு வந்து வருது இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்றது மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன். இதில் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. பட்டன் வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக்லேருந்து அன்லாக் ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியே வைங்க. அப்போ தான் வந்துட்டு இது உள்ள காற்று போகாமல் இந்த வாட்டரும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் எப்பவுமே லாக் பண்ணி வைங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்கேல்பில் மட்டும் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஓவரால் ஹேருக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்டிஷனாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து மசாஜ் கொடுக்கணும். ஒரு 10 to 15 minutes ஆச்சும் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு அதனால தான் வந்துட்டு எனக்கு ஓவரால் ஹேர் க்ரோத் மட்டும் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணி இது வந்து ஸ்கின்ல பட்டால் ஏதாவது ஆகுமான்னு கேட்டால் எதுவுமே ஆகாது. இதனால ஏதாவது வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்ல பட்டால் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆனதே இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் தான். அதுவுமே இல்லாமல் நம்ம ஆயில் மெத்தடில் நம்ம வந்து எடுக்கல ஸ்கின்ல பட்டால் இரிட்டேட் ஆகிறதுக்கு. இது வந்து வாட்டர் மெத்தட் தான். ஸோ அதனால் அதுவுமே ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம ஸ்கேல்ப்புமே வந்துட்டு ஒரு ஸ்கின்னு தான். அதில் வந்துட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்றப்போ நம்மளோட ஃபேஸ் ஸ்கின்னுமே வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே வந்து உள்ளே போனோன்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகணும். அதே மாதிரி இந்த ஏர் ஸ்ப்ரே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுன்னு அடிக்க தேவையில்லை. கொஞ்சம் ஸ்கேல்ப்லேருந்து கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸில் வச்சு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு முடியலையும் உங்கள் ஸ்கேல்ப்லேயும் போய் படும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து வருதா இல்லையான்றதுமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தூக்கி நல்லா அடித்து விடுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, பேக்லேயுமே நம்ம வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். முன்னாடி மட்டும் முடி வளர்ந்தால் பத்தாது, பின்னாடியுமே வளரணும். அதனால் பின்னாடியுமே நீங்கள் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து இன்னொரு டிப்புமே இருக்குது.
இன்வர்ஷன் மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பிளட் சர்க்குலேஷன் இன்னுமே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு முடி ஏர் க்ரோத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நான் வந்து இன்வர்ஷன் மெத்தட் நான் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து நான் கொடுத்தேன் என் தலைக்கு. ஸோ அது மட்டும்தான் நான் வந்து பண்ணேன். நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டிலில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். 3rd மெத்தட் தான் நான் வந்துட்டு இந்த பாட்டிலேருந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த டைம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்றைக்கெல்லாம் நீங்கள் ஏர் வாஷ் அப்படின்னு ஒரு டே வைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே டைம் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து வீடியோ வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நான் மசாஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையர்லாம் வந்து போட வேணாம். ஜஸ்ட்டு ஃபேன் காற்றுல நல்லா இப்படி விரிச்சு விட்டு உட்காந்திங்க அப்படின்னாலே நல்லாவே காஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு சைனஸ் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி வாட்டர்லாம் நிறைய அந்த நீர் கோத்துட்டு தலைவலி அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு காய வச்சுருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் டிஐஒய் வாட்டர் வந்துட்டு 30 டேஸ் சேலஞ்சை நான் போட்ட டைமில் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஹெட்டேக் வந்தது நான் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்துட்டு ப்ராசஸ் தான் வேறு. ரிசல்ட் வந்து ரெண்டுமே வந்து எனக்கு ஒன்றா தான் ஒர்க் ஆகியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்டேக் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து முடியை வந்து காய வச்சுருங்க. அது வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா வேணாமா கேட்டால் நான் வந்து இனிமேட் வாங்க போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு டிஐஒய் வாட்டர்லேயும் இந்த வாட்டர்லேயும் ஒரே ரிசல்ட் தான் வருது அப்படின்னா நான் எதுக்காக காசு கொடுத்து 200 ரூபா கொடுத்து இந்த பாட்டில் வந்து நான் வாங்கணும்? அதனால் நான் வந்து வாங்க போகிறது இல்லை. டிஐஒய் தான் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு பர்பிளில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வேறு எந்த ஒரு வெப்சைட்லேயுமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னா அது ஃபேக் தான். ஏன்னா பர்பிளில் மட்டும்தான் அவங்க வந்துட்டு விட்டுருக்காங்க. மீஷோவில் இருக்குது, மீஷோவில் வாங்கலாமா, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அதில் வாங்கலாமாலாம் கேள்வியே வேண்டாம். பர்பிளில் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுன்னா கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு 2.5 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆனஸ்ட்டாக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நான் ஸ்பான்சர் வீடியோ தான் இது. ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்து முடி வந்து வளர்ந்துருக்கு. முடி வந்து வளரவே இல்லைன்னு நான் சொல்ல போகிறது இல்லை, முடி வந்து வளர்ந்துருக்கு. இது யூஸ் பண்ணதுனால மட்டும் வளர்ந்துருக்கா இல்லை என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால வந்திருக்கான்னு தெரியல. பட் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் ஆகி எனக்கு ஓவரால் ஹேர் க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. கொட்டின இடத்துலேருந்து முடி வளரல. டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா பேபி ஹேர்ஸ் வந்து எனக்கு வளரல. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமா கேட்டால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்காதீங்கலாம் சொல்ல போகிறது இல்லை. இது உங்களோட ஓன் விருப்பம் தான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து பர்பிளில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போய் வாங்கிக்கோங்க. லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.